ஆறுமுகருக்கு உரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி விரதம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதைதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பை எனப்படுகிற கருப்பையில் வரும் என்ற படமொழி கூறப்படுகிறது. கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை என சொல்லப்படுகிற அந்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா எளிமையான சைவ உணவினை எடுத்துக்கொண்டு நம்ம இந்த பூஜை முறைகளை மேற்கொள்ளணும். பூஜைகள் எல்லாம் நிறைவு செய்யும் போது மாலையில் பக்கத்தில் உள்ள முருகர் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். முதல் நாள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதத்தை நீங்க துவங்கும் போது அதிகாலையிலேயே எழுந்திருக்கணும். இந்த விரதத்தை நீங்க காப்பு கட்டியும் நீங்க ஆரம்பிக்கலாம், இல்லை என்றால் காப்பு கட்டாமலும் நீங்க ஆரம்பிக்கலாம். காப்பு கட்டி வழிபடுபவர்கள் வீட்டில் கட்டாயம் கலசம் வைத்து வழிபாட மேற்கொள்ளணும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க காப்பு கட்டி கொள்ளலாம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் கை மூலமா நீங்க காப்பு கட்டி கொள்ளலாம். வீட்டில் கலசம் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியங்கள், மஞ்சள் பொடி, ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம், 2 ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு அதன் மீது பார்த்தீங்கன்னா தேங்காய், மஞ்சள் தடவி வைக்கணும். அதை சுற்றி மாயிலை வைத்து நீங்க கலசம் அமைக்கணும். வாழை இலை அல்லது தாம்பாளத்தில் பார்த்தீங்கன்னா நெல் மணிகள், அதுக்கப்புறம் பச்சை அரிசி, நவதானியம் இது போன்ற பொருட்களை நீங்க வச்சு அதன் மேலதான் நீங்க கலசத்தை அமைக்கணும். இந்த கலசத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சஷ்டி விரதத்தில் 7 நாட்களும் வழிபட வேண்டும். படம் வைத்து வழிபடுபவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மணப்பலகை மேல பார்த்தீங்கன்னா நீங்க படம் வைத்து சிலை வைத்து நீங்க வழிபாட மேற்கொள்ளலாம். இந்த விரதம் அக்டோபர் 22ஆம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைத்து நீங்க வழிபட ஆரம்பிக்கணும். கந்த சஷ்டி விரதம் துவங்கும் நாள் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 4 முதல் 6 மணி வரை அல்லது காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், காலை 9:10 முதல் 10:20 வரை. பொதுவாகவே விரதம் துவங்குபவர்கள் காலை 6 மணிக்கு நீங்கள் விரதத்தை துவங்குவது நல்லது. இல்லை என்றால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் துவங்கலாம். உங்களால் இந்த அக்டோபர் 22ஆம் தேதி உங்களால் விரதத்தை துவங்க முடியாதவர்கள் அடுத்த நாள் கூட நீங்கள் இந்த விரதத்தை துவங்கலாம். இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா கடைசி 3 நாட்கள் கூட நீங்கள் வழிபாட மேற்கொள்ளலாம். இல்லை என்றால் கடைசி 1 நாள் என்று சொல்லப்படுகிற சூரசம்ஹாரம் அன்று கூட நீங்கள் முழுமையாக விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். மாதவிடாய் காலங்களில் உங்களால் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்போது விரதத்தை துவங்கினாலும் காலையில் எழுந்து முதலில் குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்டு விட்டு நீங்கள் இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். முதலில் என்ன நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அதை முருகப்பெருமானிடம் மனதார சொல்லிவிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேறவும், இந்த விரதத்தில் நல்லபடியாக நடக்கவும், எந்த தடைகளும் ஏற்படாமல் இருக்கவும் முழுமையாக வேண்டிவிட்டு காப்பு கட்டி விரதத்தை நீங்கள் துவங்கலாம். விரதத்தின் போது கட்டாயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சகோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இல்லை என்றால் 6 தீபங்கள் ஏற்றி வெற்றியின் மேல் வைத்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இல்லை என்றால் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் முழுமையாக நீங்கள் இருக்கும் பொழுது முதல் நாள் 1 விளக்கு தீபமும், 2வது நாள் 2 விளக்கு தீபம் என்ற கணக்கில் 6 நாட்கள் தொடர்ந்து 6 தீபம், இல்லை என்றால் 7 நாட்கள் தொடர்ந்து 7 தீபம் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தீபமாக ஏற்றி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விரதம் முடியும் வரை 108 முறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கேட்டவரம் கிடைக்க இருக்கக்கூடிய முக்கியமான விரதம் மகா கந்த சஷ்டி விரதம். ஓம் சரவணபவ.